அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, மிகவும் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலாகவும் எவையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அமைய போகிறது, நவ கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பானது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் என்பது அற்புதமான வாய்ப்புகளையும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 12 ராசியில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் வலம் வருகிறார். குரு தனது பார்வையில் மிதுன ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவே புதனின் ஆட்சி வீட்டில் இறுதி தருவாயில் இருக்கும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக சிறப்பான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மே மாதத்தில் இறுதியில் உச்சபலம் பெறுகிறாருங்க குரு பகவான். எனவே உச்சம் பெறுவதற்கு முன் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவான் இந்த வேளையில் மிதுன ராசியில் அமர்ந்து தனது பார்வையை மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட சாதுரியமாகவும் நிதானமாகவும் பக்குவமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். தனது சொந்த ராசியை வலுவாக பார்ப்பதால் சொந்த காரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல முயற்சிகளில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கும். சுப நிகழ்வுகளை சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் ஏப்ரல் மாதத்தில் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் ஆட்சி வீட்டில் சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. நவ கிரகங்களிலே நீதி தவறாதவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக சனி பகவான் தான். அப்படிப்பட்டவர் முழுமையாக திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் குருவின் ஆட்சி வீட்டில் வலுவாக வலம் வரும் காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் பார்க்கப்படுகிறது. சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் அனைத்து வகையான பணிகளிலும் சம வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உறுதியாகவே சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை பல இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதே சமயம் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். ராகு அதீத பலத்துடன் வலம் வரும் இந்த வேலை என்பது மிக பெரிய அளவில் சங்கடம் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. ராகு அவரது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருவது சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மோட்சக்காரகரான கேது அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் சற்று நிதானம் தேவை. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பமும் சற்று மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலகளாவிய பிரச்சனை காரணமாக சில தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ஏப்ரல் மாதத்தில் அதீதமாக இருக்கிறது. எனவே அதிக கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வேலை பார்க்கப்படுகிறது. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும்
வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். செவ்வாய் மீனராசியில் வலம் வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ஏனென்றால் குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவரது ஆட்சி வீட்டில் வலம் வரும் இந்த வேலை என்பது சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் சனி செவ்வாயின் சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கிறது. சற்று அது நல்ல பலன்களை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அதிரடியாகவும் தடாலடியாகவும் முடிவுகளை எடுத்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்களில் மட்டும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அதிக விழிப்புணர்வுடனும் செயல்படுவது உறுதியாகவே நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக சனி செவ்வாயின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக சனி மற்றும் செவ்வாய் இணைந்து வலம் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் உலகளாவிய அளவில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து சில நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்பட போகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் இந்த வேளையில் முற்பகுதியில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் தனது உச்ச வீடான மேசராசியில் உச்சபலம் பெறுகிறாருங்க. சூரியன் உச்சபலம் பெறும் இந்த வேலை என்பது நினைப்பதை விட பல மடங்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சூரியன் உச்சம் பெறுவதால் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதே வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பதால் அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வந்து சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெறுவதால் பிற்பகுதியில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் சுபத்துவ பாதையில் வலம் வருகிறாருங்க. மேசராசியில் பெரும்பாலும் மேசராசியில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்பினாலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. எனவே சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் தடுமாற்றங்களை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் மிக வலுவாக கும்பராசியில் வலம் வருகிறார். அதை தொடர்ந்து நீச்சம் பெறுகிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இறுதியில் அவர் மேசராசிக்குள் நுழைகிறார். இருமுறை பயிற்சியை சந்திக்கக்கூடிய செவ்வாய் உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடன் இணையக்கூடிய புதன் இந்த வேளையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மந்தமான சூழ்நிலைகளை சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்ற தருணங்களை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த ஏப்ரல் மாதத்தில் துல்லியமான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலான அலைச்சல்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்குமே பண தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டாலும் அதை திறன்பட கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மிக முக்கியமான அத்தியாவசியமான பொருட்களை சரியாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் வலுவற்ற நிலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஒரு சிலருக்கு இடமாறுதல் வீடு மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வேளையில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேலையானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உறுதியாகவே ஏப்ரல் மாதத்தில் சாதகமாக அமைய போகிறது. தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதோடு சிறப்பான சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான நெருக்கடிகள் போட்டிகளுக்கு மத்தியில் அவற்றை சரியான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தவறவிடாமல் சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. மிகப்பெரிய அளவில் கடுமையான போட்டி நெருக்கடி
நெருக்கடி என்று சொல்லக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க வைத்துக் கொண்டு முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. கைமாற்றாக வாங்கிய பணம் உள்ளிட்டவற்றில் கொடுக்கல் வாங்கல் சில சிக்கல்களுக்கு நிச்சயமாக தெளிவு பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. முன்னெச்சரிக்கையுடன் பல காரியங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பல வகையான சிக்கல்கள் விலகும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசியலில் மிக முக்கியமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மக்கள் விரும்பும் நல்லாட்சி அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளை துரிதமாக மேம்படுத்துங்கள், வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்கும்.